ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நாம 2025ல வெளிவந்த ஒரு அருமையான ஹிந்தி ஹாரர் வெப் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் பேரு காஃப். இதுக்கு தமிழ்ல அச்சம் இல்ல, பயம்னு அர்த்தம். இந்த சீரிஸ் முழுக்கமே டெல்லியிலும் குவாலியரிலும் மாறி மாறி நடக்கிற மாதிரி கதை. ஓப்பனிங் சீன்ல டெல்லியில ஒரு பொண்ணு வேலையை முடிச்சிட்டு லேட்டா பஸ்ல போற மாதிரி காமிக்கிறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி ரோட்ல இருந்து அப்படியே வாக்கிங் உமன் ஹாஸ்டலுக்கு நடக்கிறாங்க. ஆரம்பத்துல நல்ல ரோட்ல நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக ஹாஸ்டலோட ரூட் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி போகுது. நைட்டு இவங்க லேட்டா வந்ததுனால செக்யூரிட்டி தூங்கிட்டாரு. சோ கேட்டு ஓபன் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு லேசர் லைட் இந்த பொண்ணு மேல விழுது. அது யாரு என்னன்னு தெரியல. தினமும் இந்த பொண்ணு வர டைம்ல ஒருத்தன் நின்னு லேசரை அடிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அலற ஆரம்பிச்சுட்டா. அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்த செக்யூரிட்டி வந்து கேட்ட ஓபன் பண்ணிட்டாரு. பயந்த அந்த பொண்ணு செக்யூரிட்டியை பிடிச்சு நல்லா திட்டுறா. செக்யூரிட்டி அதெல்லாம் கண்டுக்காம திரும்ப போயிட்டாரு. இந்த பொண்ணோட பேரு அனு. கீழே இருந்த அனு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர பார்த்தா அனுவுடைய ரூம் ஆல்ரெடி திறந்திருக்கு. லைட் ஆன் பண்ண உடனே அவங்க ஹாஸ்டல் மேட்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சர்ப்ரைஸ் பண்றாங்க. அனுவுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ், நிக்கி, ரீமி, கோமல், லானா. இந்த 5 பேரும் ரொம்ப க்ளோஸ். இவங்க 5 பேரும் சேர்ந்து இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போகணும்னு முடிவு எடுத்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்க. சோ அனு அந்த வீடோட போட்டோஸ் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறா. எல்லாரும் சரக்கு தம்மு நல்லா அடிச்சிட்டு என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அனுவும் அவளோட ஃப்ரெண்ட் நிக்கியும் மேல் மாடியில நின்னு அந்த லேசர் லைட் அடிக்கிற ஆளை பத்தி பேசுறாங்க. தினமும் ஹாஸ்டலுக்குள்ள வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அனு நிக்கி கிட்ட சொல்றா. இதனாலேயே நம்ம சீக்கிரமா இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போகணும்னு பேசிக்கிறாங்க. இப்ப நடந்தது எல்லாமே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த 5 பேரும் ஹாஸ்டல் விட்டு வெளியே போனாங்களா இல்லையாங்கிறது நமக்கு காட்டல. இப்ப பிரசன்ட் டேல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி வரா. இவங்க தான் நம்ம ஹீரோயின். உங்க பேரு மது. இவங்க சொந்த ஊர் குவாலியர் இருந்து வேலை விஷயமா டெல்லிக்கு வந்திருக்காங்க. மதுவை ரிசீவ் பண்ண வந்தவர் அருண், மதுவோட லவ்வர். மதுவுக்கு வெளியில எங்கேயும் பிஜி இல்ல, ஹாஸ்டல்லோ கிடைக்கிற வரைக்கும் அருண் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்க வச்சான். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணதனால அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அனுவுக்கு திடீர்னு ஒரு 4 பேரு கருப்பு ட்ரெஸ்ல முகமூடி போட்டுட்டு நிக்கிற மாதிரி ஒரு வியூ தெரியுது. அதை பார்த்துட்டு அனு உடனே ஷாக் ஆயிட்டா. அது யார் என்னன்னு எபிசோடு கடைசியில சொல்றேன். நீ இன்னும் பழச மறக்கலையான்னு அருண் மது கிட்ட கேக்குறான். கொஞ்ச நாள்ல சரியாயிடும் சொல்றான். அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அடுத்த நாள் அருண் மதுவை கூட்டிட்டு இன்டர்வியூக்கு போறாங்க. மது இன்டர்வியூல கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்றாங்க. அப்புறம் மது அவங்களோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டு வராதனால அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு சந்தேகமா வெளியே வராங்க. அருணும் பெல்லாவும் வெளியே நிக்கிறாங்க. பெல்லா யாருன்னா அருணோட ஃப்ரெண்ட். பெல்லா மூலமாக தான் அருண் இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி மதுவுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத மது, வேலை கண்டிப்பா கிடைச்சிரும்னு ஆறுதல் சொல்றாங்க. நீ அருணோட பேச்சுலர்ஸ் ரூம்ல தானே தங்கி இருக்க, இனிமேல் நீ அங்க தங்க வேண்டாம். நான் என்னோட ஃபியான்சே நகுல் மூலியம் ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி இருக்கேன். நீ போய் அங்க பாருன்னு சொல்லி மதுவுக்கு பெல்லா ஹெல்ப் பண்றாங்க. அப்போ அங்க தூரமா நகுல் வராரு. பெல்லாவும் நகுலும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மது தூரத்திலிருந்து நகுலுமையும் பெல்லாவையும் பார்க்கிறாங்க. நகுல பார்த்ததும் மதுவுக்கு முகம் கொஞ்சம் மாறுது. அது என்ன விஷயம்னு தெரியல. நகுல் ஒரு விதமா பார்த்துட்டு மது வெளியே போறாங்க. பெல்லா சொன்ன அட்ரஸுக்கு மதுவும் அருணும் பைக்ல போறாங்க. அப்புறம் அங்கிருந்த ஹாஸ்டல் வார்டனை மீட் பண்றாங்க. அந்த லேடி வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஹாஸ்டல்ல ரூம் வேணும்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு அந்த லேடி வார்டன் சொல்றாங்க. அதாவது ஒர்க் லெட்டர், லோக்கல் கார்டியன் லெட்டர், அப்புறம் இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மது ஓகே சொல்லிட்டு ரூம் பார்க்கலாம்னு மேல போறாங்க. அந்த ரூம் ரொம்ப பழசா அழுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ரூம்ல ஒரு பெட்டி இருக்கு. அது இதுக்கு முன்னாடி தங்கின பொண்ணோட பெட்டின்னு வார்டன் சொல்றாங்க. மது சுத்தி முத்தி பார்த்துட்டு ரூம் ஓகேன்னு சொல்றா. அந்த நேரத்துல அருண் செக்யூரிட்டி கிட்ட இந்த ஹாஸ்டல்ல பத்தி விசாரிக்கிறான்.
இந்த ஹாஸ்டலுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற வழி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு செக்யூரிட்டி பேக் சைடுலயும் ஒரு கேட் இருக்குன்னு சொல்றாரு. அருணுக்கு பெருசா இந்த ஹாஸ்டல்ல ஒன்னும் பிடிச்ச மாதிரி தெரியல. அங்கிருந்து சீனை கட் பண்ணா அருண் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செய்யறான். ஒரு ஹாஸ்பிடல் மதுவும் அருணும் அந்த ஹாஸ்டல் ரூம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அருணுக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். அதனால மது அருணுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது கிட்ட ஒர்க் லெட்டர் அப்புறம் லோக்கல் கார்டியன் லெட்டர் எல்லாம் கிடைக்குமான்னு கேக்குறா. அதனால அருண் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அந்த டாக்டர் பேரு சோகினி. அந்த டாக்டர் தனியா ஒரு கிளினிக் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வீட்டையே கிளினிக்கா மாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேரு கைரா. அந்த பொண்ணு வீட்ல இருந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்றா. இதனால மதுவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது போக இந்த டாக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால மதுவுக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே வந்து வேலை செய்யலாம் சொல்லி அப்படியே ஒரு வேலையை மதுக்கு கொடுக்கறாங்க. அதே நாள் நடுராத்திரி ஒரு 3 பொண்ணுங்க பூட்டி இருக்கிற ஹாஸ்டல் ரூம் திறந்து அவுசா போர்டு வச்சு ஆவிக்கு கூட பேச ட்ரை பண்றாங்க. ரொம்ப நேரம் ஐயும் ஒன்னும் நடக்கல. திடீர்னு ரூமோட டோரை யாரோ சத்தமா தட்டுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் பயங்கரமா பயந்துட்டாங்க. டோர் ஓபன் பண்ணா அணுவோட ஃப்ரெண்ட் லானா வந்துட்டு இந்த ரூமை யாரும் திறக்க கூடாதுன்னு சொல்றா. ஆனா அந்த 3 பொண்ணுங்களும் அதை கண்டுக்காம அவளை திட்டி வெளியே அனுப்பி விடுறாங்க. திரும்பவும் இந்த 3 பொண்ணுங்க உள்ள போகும்போது ஒரு உருவம் அவங்க பின்னாடி நிக்குது. அதுக்கப்புறம் வேகமா காத்தடிச்சு ரூம்ல இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் அணைஞ்சு போகுது. அது போக அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. அந்த 3 பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வார்டன் கீழே இருந்துட்டு எல்லாரும் சத்தம் போடாம போய் ரூம்ல படுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அவங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள். 2 பேரும் லைட்டா ஒரு கட்டிங் போட்டுட்டு அந்த கான்ஸ்டபிளோட பையன் தொலைஞ்சு போனதை பத்தி பேசுறாங்க. இந்த கான்ஸ்டபிளோட பையன் ஜெயில் இருந்திருப்பான். அவன் பேரு ஜீவா. இந்தம்மா ஜீவாவை ஜெயில இருந்து பொரோல கூட்டிட்டு வந்து இருப்பாங்க. ஆனா இப்போ ஜீவா கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிருப்பான். இந்த ஜீவாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் பேரு பவன். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்னா வேலை செஞ்சாங்க. அந்த பவனும் ஏதோ ஒரு தப்பு பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். அவனை புடிச்சு விசாரிச்சா ஜீவா பத்தி தெரியும்னு கான்ஸ்டபிள் அந்த லேடி வார்டன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த லேடி வார்டன் அந்த சத்தம் வந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ரிமி, லானா, கோமல், நிக்கி இவங்களாலதான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு சொல்லி இவங்க 4 பேத்தையும் காலி பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க ரூமை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி முன்னாடி அணு தங்கி இருந்த ரூமுக்கு யாரையும் வரவிட மாட்டேங்கிறாங்க. இந்த ரூமுக்கு மதுங்கிற பொண்ணு வந்து பார்த்துட்டு போயிட்டா. அவ இன்னைக்கு ரூமுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு போயிறாங்க. அங்கிருந்த 4 பேரும் மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. மது அருண் கூட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகறா. அப்புறம் ரூமுக்கு தேவையானதெல்லாம் அவ செட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பெரிய கருப்பு பெட்டிய பாக்குறா. அதுக்கு நல்ல ஒரு பெரிய பூட்டு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே விட்டுறா. அங்கிருந்து சீனை கட் பண்ணா அந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க பையனோட ஃப்ரெண்ட் பவனை போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்க. சோ இவங்க அவனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. அவனும் நானும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். ஜீவா ரொம்ப நல்ல பையனும் இந்த பவன் தான் ஜீவாவை கெடுக்கிறான்னு சொல்லி அவனை அடிச்சு உண்மையை கேக்குறாங்க. ஆனா அவன் சொல்றான் ஜெயிலில் இருந்து ஜீவா வந்ததும் அவன் தான் என்ன வந்து பார்த்தான். நாங்க 2 பேரும் ஒரு டாக்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அவர் ஒரு ஹக்கீம். ஓல்ட் டெல்லியில அவருக்கு ஒரு கிளினிக் இருக்கு. ஜீவா அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தானோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு அந்த பவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் அவன் கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க. பொதுவா ஹக்கீம்னா அவங்க மூலிகை மூலமாகவும் உடல் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வைத்தியம் பண்றவங்க. அப்படித்தான் இந்த ஹக்கீம் கிட்ட ஒரு பணக்காரர் வந்து தன்னால தன் மனைவி கூட சரியான தாம்பத்தியத்துல ஈடுபட முடியலன்னு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறாரு. சோ இந்த பணக்காரருக்காக இந்த டாக்டர் உள்ள போய் ஒரு தேளை எடுத்து நசுக்கி இன்னும் சில லேகியம் எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு சாரை ரெடி பண்றாரு. இது குடிச்சிட்டு போங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவரும் இதை குடிச்சதும் எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு, உள்ள ஏதோ நல்ல பீலிங் இருக்குன்னு சொல்றாரு. அவர் போன உடனே இந்த கான்ஸ்டபிள் அம்மா இந்த ஹக்கீம் கிட்ட வந்து
ஜீவா பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவரு ஜீவா இங்க தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். எனக்கு தேவையான சில ரேர் மூலிகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருந்தான். ஆனா இப்போ கொஞ்ச நாளா ஆளை காணோம், அதனால என்னுடைய மூலிகை தேடுறத நானே செஞ்சுட்டே இருக்கேன்னு சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிள் அம்மாக்கு திரும்பவும் ஜீவா எங்க இருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி மது ரூம்ல இருந்து வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற ரூம்ல தங்கி இருக்கிறவங்கள பார்க்கலாம்னு போறா. பக்கத்துல ரூம்ல இருக்கிறது ரிமி. இவங்க பிரெக்னன்டா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மது அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. நீ எங்க இருந்து வந்திருக்க, எந்த ஊருன்னு ரிமி கேக்குறாங்க. அதுக்கு மது குவாலியிலிருந்து வந்திருக்கேன்னு சொல்றா. குவாலியர் ரொம்ப கிட்டதானே, நீ எதுக்கு இங்க தங்கி இருக்க, பேசாம இந்த ரூமா காலி பண்ணிட்டு போயிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு மதுவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே ஆப்போசிட் ரூம்ல இருந்து லானா வெளியே வர. லானா ஒரு அசாம் பொண்ணு, ஏர் ஹோஸ்டஸா வேலை செய்யறாங்க. அவன் மது கிட்ட வார்டன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையான்னு கேக்குறா. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல தங்கி இருந்த பொண்ணு ரூமா காலியே பண்ண முடியல. அந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால நீயும் உடனே காலி பண்ணுன்னு அவளை திட்டி அனுப்பிடுறாங்க. பயந்த மது ரூம்குள்ள வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ரூமை பாக்குறா. அப்படி என்னதான் இந்த ரூம்ல இருக்கு, நம்ம இன்னைக்குதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள நம்மளை வெளியே போக சொல்றாங்கன்னு மது குழம்பி போயிருக்கா. அடுத்த நாள் காலையில மதுவும் அருணும் பெல்லா மூலமா வாங்கின பிபிஓ வேலைக்கு ஜாயின் பண்றா. சோ லஞ்ச் டைம்ல வெளியில போகலான்னு போகும்போது அப்போ ஒரு ரூம்ல பெல்லா நகுல் 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்துடுறா. உடனே அங்கிருந்து மது வேகமா போயிடுறா. இத பார்த்த பெல்லா மதுவை கூப்பிட்டு வா லஞ்ச் சாப்பிட போலாம்னு இன்வைட் பண்றா. 2 பேரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்போ மது கேக்குறா, அது நகுல் தானே? அப்பதான் பெல்லா சொல்றா, நகுல் இதே பில்டிங்ல தான் வேலை செய்யறான், நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் லஞ்ச் சாப்பிடுவோம்னு சொல்றா. அப்போ மது, நகுல் எந்த ஊரு, அவரு குவாலியர்ல இருந்திருக்காரான்னு கேக்குறா. அதுக்கு பெல்லா இல்ல நகுல் டெல்லி தான் சொந்த ஊரு, அவன் இங்கதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமேன்னு பெல்லா மது கிட்ட சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா. அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்டல்ல மதுவுக்கு இந்த நகுல் மேல ஒரே டவுட். எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் வருது. அதனால சந்தேகப்பட்டு நகுலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பாக்குறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ கதவை நல்லா சத்தமா தட்டுறாங்க. மது வெளியே வந்து பாக்குறா. ஆனா அங்க யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் திரும்பவும் உள்ள போய் போனுக்கு சார்ஜ் போடுறா. அப்போ திறந்திருந்த கதவு அதுவா திரும்பவும் மூடிக்கிச்சு. உடனே கதவை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா பக்கத்து ரூம் பொண்ணுங்க வெளியே வந்து நிக்கிறாங்க. கடுப்பான மது இவங்க 4 பேர் தான் கதவை தட்டி இருக்காங்க நினைச்சிட்டு அவங்க கிட்ட கோவப்படுறா. ஆனா அவங்க அதை பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கு மது, நீங்க என்ன பண்ணாலும் இந்த ரூமா நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறா. ஆனா உண்மையாவே இந்த பொண்ணுங்க தான் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது கதவை தட்டிட்டு போயிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் மது அன்னைக்கு ராத்திரி தூங்குறா. ஆனா அவ தூங்கும் போது ஒரு கெட்ட கனவு மாதிரி சில விஷுவல்ஸ் வந்து அவ டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு காலேஜ் கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஒண்ணு நடக்குது. ஆனா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ ஒரு 3 பேரு கருப்பு ட்ரெஸ் முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு மதுவை பலாத்காரம் பண்ற மாதிரி சில விஷுவல்ஸ் அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால மதுவுக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. இதே மாதிரி சில விஷுவல்ஸ் மது அருண் கூட அவன் ரூம்ல இருக்கும்போது வந்திருக்கும். இததான் நான் எபிசோட் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மதுவுக்கு தூக்கம் வரல. அதனால ரூம்ல இருக்கிற விண்டோவை திறந்து காத்து வாங்குறா. அப்படியே பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு நிக்குது. இதோட இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முடியுது. சோ இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி தங்கி இருந்தான்னு எங்க போனா? இந்த 4 பொண்ணுங்க ஏன் இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாங்க? இந்த நகுல் நல்லவனா இல்ல கெட்டவனா? அந்த ஹக்கீம்க்கும் இந்த ஹாஸ்டலுக்கும் என்ன சம்பந்தம்? கான்ஸ்டபிள் பையன் ஜீவா எங்க போனா? முக்கியமா இந்த ரூம்ல இருக்கிற அந்த கொடூரமான உருவம் எதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? இந்த மர்மங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போற வீடியோல தெரியும். அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Bye and have a nice day.